வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கேன், வியாழக்கிழமை பார்த்துருக்கேன். ஃபுல் நாளும் பார்த்துட்டு தானே நான் 5 நாளும் எடுக்கலை. அப்படின்னா முதல்ல இருந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் அப்பையிலேருந்து பார்க்கேன். அனுப்பிவிடுதான் ரெக்கார்டை போட்டுருக்கேன். சரி. அதை போடுறதுக்கு முத நாள் நைட்டு தானே அவங்க முத நாள் சனிக்கிழமை தானே அவங்க மச்சனா வந்தாங்க. ஆமாம் அதுக்கு சாரத்தை போட்டு மூடிட்டு வந்திருக்கான். கடைசியில் துட்டாள் தான். ஏன் 3 தடவை மறைச்சு பண்ணிருக்கான். அது நகல் தகடு விடவே மாட்டேன். இப்போ 4வது நேரம் வரோம். இது இப்போ போயிட்டா இப்போ மறுபடியும் கும்மால் போட்டு வருவான் பாருங்க. முக்காடு போட்டு வந்தாங்க. இப்போ நல்லது கிடையாது, அதனால உடைக்க முடியல அவனால. அதை நீங்கள் சொல்லல 10 நிமிஷத்துல உடைக்க முடியாது. இவ்வளோ நேரத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள 5 நேரத்துக்குள்ள உடைக்க முடியாது. போய் பார்த்து ஓடிடுவாங்க. நிற்கான் அதாவது சவுண்டே ஆகுதா மாட்டுறது. ஸ்டேட்டஸில் போட்டு விட்டியோ? போடலை, குரூப்பில் தான் போட்டுவிட்டோம். ஐயா ஏதே கவலைப்படுத்தாங்கல்ல. நம்ம குரூப்பில் தான், நம்ம கோயில் சம்போட கோயிலுக்குள்ள சாமி டாடிட்ட கேட்க இல்லை என்ன என்ன ஒன்றும் இல்லையா அப்படிங்க. அவனுக்கு ஒன்றுமே ஒரு வேலையும் தெரியல. எங்க வாங்க சாரத்தை வச்சு மூடிக்கிட்டு நான் எத்தனை வாட்டி வாங்க செவ்வாய்க்கிழமை அதுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டில் போயிருவோமா? முதல் இந்த இவன் போட்டாவை வந்து இப்போ எஸ்ஐக்கு ஸ்டூடியோவில் எடுத்துடலாமா? செல்ல போட்டு எடுத்துருவோம். இந்த வீடியோ கொடுத்து இந்த வீடியோ தனியாக அவங்க இதில் ரெக்கார்டாக இருக்கும். ரெக்கார்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட்டாலும் அனுப்பிவிட்டு நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டு நம்ம அது இப்போ நம்ம எடுத்துக்கணும். இல்லை நீ இந்த செல்லவே நீ வச்சுக்கொள்ள, வச்சிருந்து என்னென்ன செய்யணுமோ செய்ய. தாலியை விடக்கூடாது. ஆமாம். இந்த 16 நைட்டு இந்த இருக்கா 16. இது தமிழுக்கு 31 வந்திருக்கலாம். எவ்வளவு கஷ்டப்படுறான், உடைக்கவே முடியல. தமிழுக்கு எத்தனைன்னு பாருங்க. தமிழுக்கு 1 31 20 நிமிஷம் உடைக்கவே முடியல அவனால. இன்னும் போட்டு எத்தனை தடவை திருக்குதான். முதல்ல ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து வந்தான், அப்புறம் நீள தேங்காய் ஒரு அது பிறகு இந்த சரியான நாகல் தகடா இருந்திருக்கு. இந்த கேமரா மாட்டிருக்கிறத பார்க்கலையா? சிரிக்குள்ள நினைச்சுக்கிட்டான். சிரிக்குள்ள மதமா ஆப்புதான் இவனுக்கு. எம்பிடுவான் இவன் முகத்தை கொண்டு காட்டினாலே அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னும் திரிக்கிட்டு கிடக்கதான். 12:55 தான் எடுப்பான். 12:55 தான் உண்டியல் எடுத்து யாரு அது கேட்டு கலெக்ட் பண்ணுங்க. நீ பார்த்தாச்சு செல்லுல எடுத்துக்கலாம். இல்லை அவன் நம்பரு என் இல்லை. அவர் வந்து இந்த ரீல் எடுத்த ரீலு சேவ் ஆகிட்டு இருக்குப்பா. இன்னொரு விஷயம்,
இன்னும் 2 நாளையில இது அழிஞ்சிரும். அதனால் அதுக்கு முன்னாடி இந்த செல்லுகளில் இந்த இது எடுத்துக்கோங்க. எது எழுதி ரெக்கார்டு இந்த அவ்வளோதான், இது மட்டும் தானே. அவன் என்ன மெமரியில் 15 நாள் தான் இருக்குமா? ஆமாம். ஆ, இப்போ 13 நாள் ஆயிடுச்சு. அதாவது இதுல எத்தனை நாளைக்கு வேணாலும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணல. அப்படித்தான் இதுலேயும் 15 நாள் தான். அப்படியா? செல்லுலேயும் 15 நாள். இப்போ ஏவரேஜில் இது போதாது. இவன் வந்ததுலேருந்து இப்போ அந்த துட்டு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் சேவ் ஆகிரும். வந்து சேவ் பண்ணியிருக்கேன், ரெக்கார்டு போட்டிருக்கேன். அந்த சேவ் பண்ணது அப்படி இருக்குங்களா? சேவ் 5 வருஷம் கழிச்சாலும் எப்போ அதைத்தான் கேட்கணும். ஆமாம், பேசுறது கூட கேட்காது. அந்த இதில் அந்த செல்லுக்குள்ளது என்ன சவுண்டு கேட்க அதான் ரெக்கார்ட் ஆகும். அதை அப்படியே ஸ்டேஷனில் கொடுத்து பழவடி திறக்க முடியல. காற்று இதை வச்சு இடிக்க கடப்பாறை எட்டால ஏழை சிரிக்குள்ள இப்படி நீ எங்கே எடுத்து ஒரு கடப்பாறை வந்து இடிச்சினேன். நல்லா ஒல்லிய ஒன்றை விட கொஞ்சம் வளர்த்தியா இருக்கான், ஒன்று மட்டும் ஒல்லியா இருக்கான். பரவாயில்ல, லட்சுமிக்கு இந்த வட்டம் ஒரு சால் உருவா போட்டிருப்பான் திருவள்ள டயத்தில். அது போகிறோம்னா நாங்கள் நல்லா சொல்லி உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். ஆமாம், அப்படின்னு மாற்றி கீற்றி உட்காந்து 10:30 மணிக்கு வராங்க. 10:10 உட்காருது. பசி தீயாக இருக்குது. சரிதான். எத்தனை போகிறான் வாரம் ஜாமீன் தான் இதுவனுக்கு மாதிரி இல்லை. நானும் அன்னைக்கு மறந்துட்டேன், போட்டோ நான் கவனிக்கலாம். வந்தோடனே சாமி முன்னால் நூறு போட்டு அப்படியே ஓடிட்டேன். நான் ஒரு நாள் வந்திருக்கேன் 17ஆம் தேதிக்கு மேலே. சரிதான். இன்னும் ஸ்கூல் என்ன நல்ல தகடாக இருந்திருக்கா. இப்போ அங்கே தான் இருக்கணும். எங்கே இன்னும் இது உடச்சி தானே செய்ய முடியும், இல்லாட்டா அவங்க கூப்பிட்டு வரணும். உடச்சி கொண்டு போயிட்டு புதுசாக இன்னொரு இதை சரி பண்ணி பழகிக்கலான்ட்டு. இந்த உண்டியில் எத்தனை லட்சம் இருக்கும்னு அங்கே வர அவனால் முடியல. ஏன்னு நவாச்சாலக்காரனா இருக்கு சந்தேகம் என்ன. அப்படியா? இப்போ அவன் நாட்டாமட்ட காட்டுறேன் இந்த போய் யார் அப்படின்னு காட்டுவோம். அவங்கள்ட்ட காட்டு. டார்ச்செல்லாம் வச்சுருக்கான். ஆமாம், உள்ளே பார்க்காமல. இப்போ அப்போ இவன் நிறையா டாப்பாக போட்டுக்கிட்டே வந்திருக்கான். கண்டிப்பாக போலீஸுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடாய் அமைஞ்சிருச்சு. என்ன நோட்டெல்லாம் கிடக்கு. இருக்கிற ரூபாயெல்லாம் தெரியும். அண்ணா ரூபா தெரியுதுல்ல. சரி, இவனெல்லாம் உழைச்சி தின்னானையா? நல்ல இவனை கை கால் நொண்டியாயா. இவன் தொழில் இருக்குமோ? 12 மணிக்கு ஒரு கோயிலுக்குள்ள வரணும். துணிஞ்சு வரேன்னா அதுக்கு அவன் 2 காய் வச்சு கட்டிக்கலாம் மட்டும் வரணும். ஐயா இந்த பிள்ளையாருன்னா செய்ய மாட்டான். நீ நினைக்கோ அவன் வேற எனக்கு பக்கத்தில் வச்சுப்பான். அவன் ஆமாம், இங்கே விடிய விடிய பைக்கு போய்கிட்டு தானே இருக்கு. பார்த்தியா, பைக்கு எந்த நேரம் போய்கிட்டு தான் இருக்கு காட்டுகளுக்கு. சரி, இப்போ இந்த இவன் போனதோட சரி போயிடுவானா? இன்னொருக்கு வருவானா? துட்டு அள்ளிட்டு போயிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு. அது பரவாயில்ல. வந்துருச்சா? எடுத்துட்டானா? எடுத்துட்டு போயிட்டான், அவ்வளோதான். போயிட்டாலோ? அப்போ இதை ஆஃப் பண்ண போறியா? பார்க்க சேவாச்சான்னு செக் பண்ணல. ஏன்னா போலீஸ்கிட்ட காட்ட வேண்டியது. இன்னைக்கு நைட்டு போயிடுவோமா? அப்போ சொல்ல வரைச்சிடுவோமா?
இல்லை இது இவன் சொன்ன மாதிரி நம்ம வீடியோ கார்ட்டை கொடுத்து முதல் வீடியோ கார்ட்டை கொடுத்து இது என்ன செய்வோம்னு கேட்போம். அவ்வளோதான் போயிட்டான்லாம்.